தேவன் குறித்திருந்த காலத்திலே இந்த வார்த்தை பைபிள் சத்தியம். பைபிள் ஒரு நாள் நம்மளை ஏமாற்றாது. நாம தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். இன்னைக்குள்ள நடக்கணும், இந்த மாசத்துக்குள்ள நடக்கணும். நாமளே பல நேரத்தில் ஜெபிக்கும் போதும் ஒரு ஆறுதலுக்காக, ஒரு பலனுக்காக, ஆண்டவர் இந்த மாதத்திலே செய்யுங்க அப்படி ஜெபிப்பது தப்பு இல்லை. ஆனா உன்னை புரிஞ்சுக்கணும், அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ண நன்மைகள் எல்லாம் வாக்குத்தத்தங்கள். அதே 20 கடைசி வாசிங்க. ஆதியாகமம் 20 கடைசி. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். இந்த 2 வசனம் நான் பல முறை இதை பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை புதுசா கேட்கிறவங்களுக்காக இந்த வார்த்தைகளை சொல்றேன். அபிமெலேக்குக்கு நன்மைகளை தேவன் குறிக்கவில்லை. ஓகே, எனவே ஆபிரகாம் ஜெபித்ததும் இத்தனைக்கும் அபிமெலேக்கு வீட்டில் புத்திர பாக்கியத்துக்காக ஆபிரகாம் தான் ஜெபிக்கிறான். உடனே ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்தார். ஆண்டவருக்கு உடனே செய்ய முடியாததுனால அல்ல, அவர் காத்திருக்க வைத்தது. அதன் அடையாளம் தான் இந்த 2 வசனங்கள். அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் வித்தியாசம் உண்டு. இதை நீ என்னைக்கு புரியுறியோ அன்னைக்கு தான் நீ நிற்ப கர்த்தருக்காக. அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் உண்டுப்பா. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாரை மாதிரி அப்படி உன்னை விட முடியாது. உனக்கான நான் குறித்து வைத்திருக்கிறேன். ஆபிரகாம் அபிமெலேக்கு அல்ல. அவங்களுக்கெல்லாம் சிலர் பாருங்க, சில சர்ச்சில் கூட, நம்ம சர்ச்சில் கூட, எல்லா சர்ச்சிலையும் இந்த பிரச்சனை இருக்கும். அது புதுசாக அப்போதான் வந்திருப்பாங்க, ஏசுனா யாருன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் உடனே சுகம் கிடைக்கும். நம்ம பல ஆண்டுகள் அங்கே தான் இருப்போம், சபையில் ஒரு தூண்களாக இருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில முட்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். என்ன ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் வரவங்களுக்கெல்லாம் கிடைக்குது, நான் இவ்வளோ நாள் இங்கே இருந்தோம், எனக்கு வித்தியாசம் உண்டுப்பா. அவனுக்கு நன்மை செய்யும்படியான நாட்களை குறிக்கவில்லை. ஆபிரகாம் கேட்டான். ஆபிரகாம் முகத்தை பார்த்து வச்சுக்கப்போ அப்படி சொல்லி கொடுத்தார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், கொடுத்துட்டாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படி கொடுக்க மாட்டார். ஆபிரகாமுக்கு அவன் கேட்டபடி அல்ல, தாம் சொல்லி இருந்தபடி கொடுப்பார்.